மை யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு குட் நைட். இவ்வளோ லவன் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஆகட்டும், புதுசாக வீடியோ பார்க்கணும் ரொம்ப நன்றி. வாங்க வீடியோவில் போகலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இது வந்து எதை பற்றின்ற வீடியோவில் நான் சொல்லிடுறேன். நான் எப்படி இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தேன்றதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் 26 நம்ம என்ன பண்ண போகிறோன்றதையும் எக்ஸ்பிளேஷன் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் வந்து ஹாப்பி நியூ இயர். மேக்ஸிமம் நியூ இயருக்கும் நான் விஷ் பண்ணுவேன். இருந்தாலும் ஸ்டார்டிங் நம்ம சொல்கிறது என் கடமை இல்லை, அதனால் நான் சொல்கிறேன். அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர், எல்லாம் சேஃபாக கொண்டாடி நான் நம்புகிறேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 23, 24, 25 இது 3 இயர்ஸில் நான் என்ன பண்ணிட்டு இருந்தது இந்த வீடியோவில் எவ்வளோ குயிக்காக எனக்கு இந்த வீடியோ முடிக்க முடியுமோ அவ்வளோ குயிக்காக நான் இந்த வீடியோ நான் வந்து முடிக்கிறேன். ஓகேங்களா? ஸ்டார்டிங்லேருந்து நான் என்னென்ன எக்யூப்மெண்ட் வாங்கினேன், இப்போ என்ன வாங்கிட்டு இருக்கேன், இப்போ என்ன நான் எந்த கேட்ஜெட் யூஸ் பண்ணுறேன், எல்லாத்தையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த ஹெல்மெட் வாங்கி ஒரு 3 மந்த் இருக்கும். இந்த ஹெல்மெட் வாங்கி 2 இயர்ஸ் ஆகுது. அப்புறம் இன்னொரு ஹெல்மெட் இருக்குது, அதை நான் வந்து ஃபோட்டோவில் ஷோ பண்ணுறேன். அந்த ஹெல்மெட் வாங்கியும் 2 இயர்ஸ் மேலே இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி ஒரு ஹெல்மெட் இருக்குது. அந்த ஹெல்மெட் மேக்ஸிமம் எங்கன்னா இருக்கும், நான் தேடி நான் எடுத்துகிட்டு வரேன். சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன சைஸா சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்கு, அப்படிலாம் யோசிக்காதீங்க. என்னன்னா 23லேருந்து நான் எப்படி இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தேன்றதை முதல்ல எக்ஸ்பிளேஷன் கொடுத்துறேன். ஸ்டார்டிங்லேருந்து வரும். ஓகேவா? முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எப்போ முடியும்னு தெரியல, இருந்தாலும் நான் எக்ஸ்பிளேஷன் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? என்னன்னா 23ல ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து எப்படின்னா சும்மா வந்து எப்படி சொல்கிறது, ஒன் கையில் வந்து சும்மா மொபைலில் அப்படியே வீடியோ எடுக்கிறது அப்படியே எடுத்துகிட்டு இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கம்பெனி ஒர்க் போயிட்டு இருந்தேன். ஓகேங்களா? கம்பெனி ஒர்க் போகும்போது அப்போ பைபாஸில் போகும்போது ஒரு கையில் ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் வரும். அப்போ என்ன பண்ணுவோம்னா ஃபுட்டேஜ் சும்மா ஒரு கையில் எடுத்துட்டு அப்படியே இது பண்ணி ஹேஷ்டேக்லாம் போட தெரியாது, அப்படியே நார்மலாக நான் அப்லோட் பண்ணுவேன். இன்ஸ்டாவில் ரீல்ஸ் அப்படியே அப்லோட் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட்டு அப்லோட் பண்ணும்போது திடீர்னு 1 ஹவரில் எப்படி சொல்கிறது, அது பாட்டுன்னு வியூஸ் வந்து எப்படி சொல்கிறது 1K 2K போகும். லைக்ஸ் பார்த்தீங்கன்னா 300 400 வரும். நல்லா ரீச் வந்துச்சு. அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு ஃபாலோவர்ஸ் அப்படியே கொஞ்சமாக அப்படியே க்ரோ ஆனாங்க. அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் நிறைய ஆனவுடனே அதுக்கப்புறம் எப்படா பேசுறது இது பண்ணோடனே அதுக்கப்புறமா அப்படியே அந்த எப்படி சொல்றது 1 ஹேண்ட்ல வீடியோ ஃபுட்டேஜ் எடுத்து அதுக்கப்புறம் அது அப்படியே வந்து எப்படி சொல்றதுன்னா 10 20 30 50 அதுக்கப்புறம் 100 200 400 அப்புறம் ஒரு 600 வீடியோ கிட்ட 1 ஹேண்ட்லேயே எடுத்து நான் இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அவ்வளோ ஃபுட்டேஜ் இருக்கும். ஓகேங்களா? எல்லாமே பார்த்தீங்கன்னா 1 ஹேண்டு. அதுக்கப்புறம் ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு 100 ஒரு 70 வீடியோக்கு மேலே அப்புறம் கண்டெய்னர் வியூ ஓட்ட ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் கண்டெய்னர் போவோம், அந்த கண்டெய்னர் கேப்பில் உள்ளே போடுறது, அதுக்கப்புறம் கிட்ட போய் பிரேக் அடிக்கிறது, அதெல்லாம் வந்து எப்படின்னா என்ன பண்ணுறோம் அப்படின்னு தெரியாமல் சும்மா அப்படி போகிறது எடுக்கிறது சேஃபாக இது பண்ணுறது அந்தமாரி எடுத்து அப்லோட் பண்ணி ரீல்ஸை போட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா என்ன பண்ணேன், அங்கேருந்து ஸ்டார்டிங் நான் யூடியூப்பில் வரும்போது 23 24 சப்ஸ்கிரைபர். ஆனால் இப்போது கரெக்டாக ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு 3400 சப்ஸ்கிரைபர் கிட்ட நம்ம மெயின் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அந்த அளவுக்கு சொந்தங்கள் வந்திருக்கு. பட் இருந்தாலும் நான் எக்ஸ்பிளேஷன் கொடுக்கணும், அதனால நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறேன். ஓகேங்களா? அந்த அளவுக்கு வந்திருக்கு. ஆனால் நான் அதில் போட்ட எஃபர்ட், இன்ஸ்டாகிராமில் போட்ட எஃபர்ட்டை நான் யூடியூப்ல போட்டிருந்தேன்னா இன்னும் கொஞ்சம் நான் க்ரோ ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருந்திருக்குன்றது என் மனசுக்கு எனக்கே தோணுதுன்றதுனால நான் உங்ககிட்ட நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் 100 200 300 400 கிட்டேயும் ரீச் ஆகிடுச்சு. போஸ்ட்டும் வந்துச்சு, ஃபாலோவர்ஸும் 1000 வந்தாங்க, 1200 அப்படி வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த 1 இயர் நல்லா சூப்பராக பண்ணிட்டு இருந்தேன். நல்லா போவோம் வருவேன் இது பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படியே ஜாப் மாறிச்சு. ஜாப் அங்கேருந்து இதானோடனே ஆஃபீஸ் ஒர்க் போக ஆரம்பித்தேன். அப்புறம் கம்பெனிலேருந்து ஆஃபீஸ் வந்துச்சு. ஆஃபீஸ் ஒர்க் போக ஆரம்பிச்சோன்னே அங்கே அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும்ல, ஏன்னா ஒர்க் போவோம் வருவோம் வீட்டில் இருப்போன்றதால கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிடுச்சு. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அம்மாலாம் வந்து கூட தான் இருந்தாங்க. அம்மா நான் அப்படியே கூட வீட்டில் இருந்துட்டு இருந்தேன், கரெக்டாக இருந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் 1 இயர் கழிச்சு அம்மாவுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூ ஆச்சு. அதுக்கப்புறம் ஹெல்த் இஷ்யூ ஆனோடனே அப்படியே கொஞ்சமாக மூவ் பண்ணி அதை கொஞ்சம் நம்ம கேர் பண்ணுறது கொஞ்சம் டைம் கரெக்டாகிறதால என்னால் ஃபுட்டேஜ் எதுவும் நான் பண்ண முடியல. வீடியோ வந்து போட மாட்டேன், போவோம் வருவேன் ரீல்ஸை பார்ப்பேன், ஏதோ கடமைக்குன்னு ஒன்று போட்டுட்டு இருந்தமாரி போட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஸ்டார்டிங்கில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஷார்ப்பாக 11 o'clock போடுவேன். நான் போஸ்ட் கரெக்டாக 11 o'clock டெய்லி இன்ஸ்டாகிராமில் எப்படி சொல்றது போஸ்ட்டு ரீல்ஸ் வந்துட்டே இருக்கும், டெய்லி போடுவேன். அதுக்கப்புறம் எங்கே போகிறன்றது எக்ஸ்பிளேஷன் கொடுப்பேன். அதுக்கப்புறம் நிறைய விஷயம் இன்னொரு விஷயம்லாம் பண்ணிட்டு இருக்கேன். என்னன்னா 1 கையில் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் நான் ஃபுட்டேஜ் எடுத்திருக்கேன். லைவ் 1 மணி நேரம் லைவ் எடுத்திருக்கேன். அந்த மாதிரிலாம் பண்ணி பயங்கரமாக. அதுக்கப்புறம் ரெயின் டைம்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஓட்டியிருக்கேன் பைக்கை, அந்த அளவுக்குலாம் ஓட்டி இதுலேயே வந்து ஃபோட்டோஸ் போட்டிருப்பேன். சின்ன ஷார்ட்ஸ் இருக்கும் இது பண்ணேன். அதுக்கப்புறம் இதில் எப்படி இது பண்ணுறது தெரியாமல் அதுக்கப்புறம் எனக்கு யூடியூப்பில் ஷார்ட்ஸ் மூலிமா தான் நான் வெளியே வந்தேன். எப்படின்னா கண்டென்ட் ரிவ்யூ போட ஆரம்பிச்சேன். நல்லா கண்டென்ட் ரிவ்யூ பெருசாக லென்த்தாக வந்து போட ஆரம்பித்தோடனே அதுக்கப்புறம் அதை பற்றி லென்த்தாக நம்ம கண்டினியூஸாக நமக்கு வீடியோ வந்துட்டுன்றதால அது கொஞ்சம் க்ரோ ஆச்சு. ஃபஸ்ட்டு ஒரு எப்படி சொல்கிறோம் 200 போச்சு, 3K போச்சு, அதுக்கப்புறம் 700, அப்புறம் 1K 2K 3K அப்புறம் 5K 7Kலாம் போச்சு. அதுக்கப்புறம் ஒரு வீடியோலாம் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது நெக்ஸ்ட் TTF பர்சன் அப்படிலாம் சொல்லி கமெண்ட்ஸ்லாம் வந்துச்சு. அதெல்லாம் பின் பண்ணுறோம் பாருங்கள், ஷோ பண்ணுறதுல. அந்த மாதிரிலாம் எப்படின்னா 2 வருஷத்துக்கு முன்னாடியே நமக்கு ஸ்டார்டிங் எப்படி சொல்கிறது யூடியூப்பில் நம்ம வந்து ஷார்ட்ஸ் போடும் போதே நமக்கு வந்து இதில் வந்துச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அப்படியே வந்து ஒரு 1 இயர் கம்ப்ளீட் ஆச்சு. 1 இயர் கம்ப்ளீட் ஆனோடனே அதுக்கப்புறம் ஒரு ஹெல்மெட் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு வாங்கின ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா ஃபுல் பிளாக்கு. ஓகேங்களா? ஃபுல் பிளாக் ஹெல்மெட்டு 1400 நினைக்கிறேன், 450 கரெக்டாக அந்த ரேட்டில் வாங்கணும். வாங்கி அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம்
எப்படி சார் உங்களுக்கு தனியாக தெரியணும் அப்படின்றதுக்கோசம் என்ன பண்ணேன், யோசிச்சுட்டே இருந்தேன். ஆனால் வேகாவில் தான் வாங்கினேன். அதுக்கப்புறம் யோசிச்சுட்டே இருந்தோடனே நம்ம லோகோ ஒட்டலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்தோடனே தான் நம்ம உருவாக்குனது தான் இந்த இது. ஓகேங்களா, இதை நம்ம உருவாக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு இது ஸ்டிக்கரிங் வாங்கி ஒட்டினேன். இது காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 350. ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பேக்ரவுண்டில் அவங்களாம் பேசிகிட்டு இருப்பேன் நான், இன்ஸ்டாவில் போனீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் ஒரு செட்டிங்கை பண்ணி இதை வந்து ஒட்ட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் ஒட்டி அதுக்கப்புறமா என்ன பண்ண லோகோ இது பண்ணணும்னு சொல்லி அதுக்கப்புறம் ஃபாலோஸ் கிட்ட சஜஷன் கேட்டு கலர் கேட்டு அதுக்கப்புறமா இதை பண்ணி இதை வந்து உருவாக்கணும். இது ஒரு 350. அதுக்கப்புறம் உருவாக்கணுன்னே தான் சரி நமக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எப்படின்னா ஸ்டார்டிங் வரும்போது எல்லாருக்குமே ஒரு இது இருக்கும், கேமராமேன் நிற்க முடியாது, பேச முடியாது, எல்லாமே இதானோடனே அதுக்கப்புறம் ஸ்டார்டிங் கட்டத்தில் கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக தான் இருந்துச்சு. அதனால் இப்போ வந்து ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கேன். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் க்ரோ ஆகணும். அதனால் அதுக்கப்புறம் என்ன பண்ண நம்ம கொஞ்சம் ஹெல்மெட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோன்னா அந்த ஹெல்மெட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், ஃப்ரண்ட்டில் அந்த வேகா இது பண்ணி மறைச்சிட்டு அந்த இடத்துல நம்ம பிராண்டை வந்து கரெக்டாக ஷோ பண்ணேன். அதில் அப்படியே ஒட்டினேன். அதுக்கப்புறம் பின்னாடியே ஒட்டிட்டு அது என்ன ஹெல்மெட் கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம், யூடியூப் சொல்லி இது பண்ணி அதுக்கப்புறம் லோகோ ஒட்டி அதுக்கப்புறம் அந்த ஹெல்மெட் அப்படியே சும்மா பத்திரமா இந்த இடத்துல தான் கவர் பண்ணி வச்சிருப்பேன். அதே நான் ஷோ பண்ணுறேன். ஓகேங்களா, அதுக்கப்புறம் அப்படியே நான் மூவ்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த ஹெல்மெட் வாங்கினேன். இந்த ஹெல்மெட்லேயும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குமே, இது பின்னாடி ஒட்டியிருக்கேன் அதில். ஓகேங்களா, பின்னாடி இருக்கும் நம்ம பிராண்ட் இருக்கும் மைப்பல் சிரம் 15 அதில் வந்து இருக்குன்றதால நீங்கள் வச்சுருக்கேன். ஓகேங்களா, அது வந்து பின்னாடி இருக்கும். அதுக்கப்புறம் அது இது பண்ணுவேன். அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக 3 மந்த்துக்கு முன்னாடி வாங்கினேன் ஹெல்மெட். ஓகேங்களா, 3 மந்த்துக்கு முன்னாடி வாங்கினேன். இன்னும் இது எதுவும் ஷோ பண்ணல. ஓகேங்களா, இது அப்படியே தான் இருக்குது. நம்ம இன்னும் எதுவும் பண்ணல, இதை அப்படியே வச்சுருக்கோம். ஆனால் எப்படி சொல்கிறதுனா இந்த ஹெல்மெட்டுக்கு அந்த ஹெல்மெட்டுக்கு இந்த ஹெல்மெட் எவ்வளோ பரவாயில்ல. இது ரைடிங் ஹெல்மெட் நினைக்கிறேன். ஃபஸ்ட் டைம் நான் வந்து இந்த ஹெல்மெட் வாங்கும்போது எல்லாமே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், கரெக்டாக இருக்கும், போயிட்டு வருவேன். ஆனால் இந்த ஹெல்மெட் போடும்போது செம டைட்டாக இருக்குது. அப்போ தான் யோசிச்சேன், எப்படின்னா நம்ம அந்த இது கோப்ரோ ஃபுட்டேஜ் மவுண்ட் செட் பண்ணுறதுலாம் இந்த ஹெல்மெட்லாம் கரெக்டாக இருக்கும். ஏன்னா லூசிங் ஆகாது. எப்படின்னா அப் டவுன்லாம் கிடையாது. நம்ம மனையில் எப்படி ஹெட்டில் ஒன் டைம் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அது அப்படியே நிற்கும் போது அது நம்ம சுத்தமாக அப்புறம் இந்த ஹெல்மெட் வேர் பண்ணோம்னே தான் நமக்கு தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் அந்த ஹெல்மெட் இந்த ஹெல்மெட் வாங்கினோடனே அதுக்கப்புறம் ஹெல்மெட் வந்து எப்படி சொல்கிறது, பர்ச்சேசிங் வீடியோவும் நான் வந்து போட்டிருப்பேன். அதுலேயும் வந்து பர்ச்சேஸ் வீடியோ எப்படி சொல்கிறது, பர்ச்சேஸ் பண்ணுற வீடியோவும் போட்டிருப்பேன். என்னன்னு தெரியல, இடையில கொஞ்சம் சீக்கிரமாக சாப்பிட்டேன். எப்பயுமே ஒரு 8 o'clock 9 o'clock கிட்ட தான் சாப்பிடுவேன். சீக்கிரமாக சாப்பிட்டதால ஏப்பம் வந்துகிட்டே இருக்கிறதுனால நம்மளால் கரெக்டாக பேச முடியும். இல்லைனா நான் கண்டினியூஸாக பேசுகிறதால தான். ஓகேங்களா, அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், அதுலேருந்து அந்த 2 ஹெல்மெட் ஆச்சு. அதுக்கப்புறம் அப்படியே மூவ் ஆன் பண்ணிட்டு 24 ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ரகிள் இடையில கிடைக்கும் போதெல்லாம் கேப் கிடைக்கும் போதெல்லாம் வீடியோ ஃபுட்டேஜ் அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இருந்துட்டோன்னே அதுக்கப்புறமா 25 வரும்போது தான் அதுக்கப்புறம் நம்ம இதுலேயும் வீடியோ போடணும், இன்ஸ்டாலையும் வீடியோ போடணும், ஃபேஸ்புக்லேயும் வீடியோ போடணும்னு சொல்லிட்டு 3 பிளாட்ஃபார்ம்லேயும் கொண்டு வந்தேன். அதுக்கப்புறம் கொண்டு வந்த பிறகு தான் கொஞ்சமாக க்ரோ ஆச்சுங்க. அதுக்கப்புறம் க்ரோ ஆகும்போது எல்லாமே பண்ணோம், எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும், இது பண்ணோன்னே தான் அதுக்கப்புறம் ஒரு வாட்டி ஃப்ரெண்டை கூப்பிட்டு போயிட்டு எப்பவுமே பைபாஸ் போவோம், ஃபோட்டோ எடுப்போம், ஃபுட்டேஜ் எடுப்போம், எல்லாமே பண்ணிட்டு இருந்தோம். அப்போ பண்ணிட்டு இருக்கும் போது தான் ஒரு கண்டென்ட் வீடியோ மேக் பண்ணுவோம். நம்ம எப்படி தான் அது வந்து 1 ஹேண்டில் எடுக்கிறோன்றதை நம்ம ஃபாலோஸ் காமிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு லாரி ஒன்று போயிட்டு இருந்தது. அந்த கண்டென்ட் வீடியோ மேக் பண்ணோம். அதுக்கப்புறம் மேக் பண்ணும்போது அந்த கண்டென்ட் வீடியோ வந்து நம்ம யூடியூப்ல அப்லோட் பண்ணும்போது ஸ்டார்டிங் போகும்போது ஒரு 2K 3K அப்படி வந்துச்சு. அப்புறம் 4K 5K 10K அப்படி வந்துச்சு. 10K வரும்போது நமக்கு ஒரு 60-70 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க அந்த வீடியோ பார்த்துட்டு. அப்புறமா சந்தோஷமாக அதெல்லாம் இதில் போஸ்ட்டில் போட்டிருக்கோம். நீங்கள் போஸ்ட்டில் பார்த்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அதெல்லாம் வந்து செக் பண்ணும்போது அதில் வந்து இருந்துச்சு. அப்புறம் 10K போச்சு. 10Kலேருந்து அதுக்கப்புறம் அப்படியே மூவிங் ஆகி போன அதுக்கப்புறம் அது அப்படியே 50K, அப்புறம் 100K, 100 200K, அப்புறம் அதுக்கப்புறம் 10K அப்படி எப்படி சொல்கிறது, அதுக்கப்புறம் போச்சு. அப்புறம் 1 million 2 million 3 million 4 million வரைக்கும் வந்துச்சு அந்த வீடியோ. பயங்கரமாக க்ரோ ஆச்சு. 2200 சப்ஸ்கிரைபர் எடுத்தேன் அந்த ஒரு வீடியோவில் மட்டும். அதுக்கப்புறம் தான் யோசித்தேன், நம்ம ஏதோ பண்ணுறோம், எங்கேயோ நமக்கு ஒரு இது இருக்குது, அந்த வேலையை நம்ம கரெக்டாக செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை நான் அதுக்கப்புறமா நான் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஓகேங்களா, அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா 24ல் போன வருஷம் எப்படி சொல்கிறதுனா ஆஃப்டர் இயரில் பார்த்தீங்கன்னா போன வருஷம் கரெக்டாக அந்த November 30 கிட்ட அம்மா வந்து தவறிட்டாங்க. அம்மாவுக்கு வந்து கேன்சர் கிரிட்டிக்கல் கண்டிஷனால அது வந்து தவறுனதால என்ன பண்ணோம், November 30 ரொம்ப புயலாக இருந்துச்சுல, அதில் வந்து அம்மா வந்து தவறினாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் பழைய ஆஃபீஸ்லேயும் நான் கேட்டுட்டு இருந்தேன். அந்த ஆஃபீஸ் போனேன். அதுக்கப்புறம் ஸ்ட்ரகிள் பண்ணோடனே மறுபடியும் அந்த இதில் ஜாயின் பண்ண முடியாமல் போய் அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கும்போது தான் ஆன்லைனில் பார்த்துட்டு இந்த டெலிவரி ஜாபுக்கு செப்டோ டெலிவரி ஜாபுக்கு நான் வந்தேன். ஓகேங்களா, அந்த ஜாபுக்கு வரும்போது அதுக்கப்புறம் நான் ஸ்டார்டிங் எப்படின்னா சீரியஸாக சொல்கிறேன், எனக்கு இந்த வேலையே பிடிக்காது.
ஓகேங்களா. டெலிவரி பண்ணுறதா எனக்கு சுத்தமாக பிடிக்காது, ஓப்பனாக சொல்ல போனால் அதான் உண்மை. அதுக்கப்புறம் சரி வேலை குடும்பிக்கு நம்ம போவோமே அப்படின்னு சொல்லிட்டு வெண்டாருப்போ தான் போனேன் உள்ளே. அப்புறம் வெண்டாருக்கு மூலமாக கான்டாக்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஆன்லைனில் இது பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஜாபுக்கு நான் போக ஆரம்பித்தேன். போயிட்டு ஃபஸ்ட்டு தெரியாது எப்படி இது பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போய் ஜாப் நான் இது பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு 1 வீக் தெரியல கதை எப்படி என்ன இதுன்னு தெரில. 2000 பெட்ரோல் போட்டேன். அப்புறம் வீக்லி ஒரு 4000 தான் வந்துச்சு. ஏன்னா அது 4000 வருது, நம்ம அதில் இருக்க டார்கெட்லாம் நமக்கு தெரியாது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மூவிங் பண்ண உடனே அதுக்கப்புறமா வீக்லி 10 எடுக்க ஆரம்பித்தோம் 1 வீக்குக்கு. அப்புறம் 10 எடுக்க ஆரம்பித்தோடனே மந்த்லி பார்த்தீங்கன்னா 40K 50Kலாம் எடுத்திருக்கேன். ஜெப்டோவில் ஒரு 4 மந்த் நல்லா எஃபர்ட் போட்டு நல்லா ஓட்டினேன், நல்லா சம்பாரித்தேன். எப்படின்னா 4 மந்த்தில் கரெக்டாக 2 lakhs மேலே ஏர்ன் பண்ணேன். ஓகேங்களா. 2,40,000 கிட்ட ஏர்ன் பண்ணேன். 2,40,000 ஓகேங்களா. அவ்வளோ கேஷ் ஏர்ன் பண்ணேன் 4 மந்த்தில். அதுக்கப்புறம் ஏர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, பார்ட் டைம் ஓட்டுறவங்க இது பண்ணுறவங்க எல்லாருமே வந்து அந்த ஃபீல்டுக்கு வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்டோர் வரதே பார்த்தீங்கன்னா வெறும் வந்து 900 ஆர்டர் தான் வரும் ஸ்டோருக்கு 1 டேக்கு. அது வந்து அந்த 1 டேக்கு வந்து எப்படி சொல்கிறது, அந்த 900 ஆர்டருக்கு 20 + 25 ரைடர்ஸ் இருந்தால் ஓகே. ஆனால் அதுக்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேர் எப்படி சொல்கிறது, 50-60 பேர் வந்து அந்த 900 ஆர்டருக்கு வந்தாங்கன்னா சுத்தமாக க்ரோ ஆகவே முடியாதுன்றதால ஒரு 5 மந்த்து கழித்து நம்ம 6 மந்த்லேருந்து கரெக்டாக ரேபிடோ ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ரேபிடோ ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் ரேபிடோ வந்து ஓட்ட ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் ரேபிடோ ஓட்டி இப்போ ரேபிடோ தான் ஓட்டிகிட்ருக்கேன். ஓகேங்களா. அதுக்கப்புறம் இப்போ கரண்ட்டில் அப்படி தான் போயிட்டுருக்கு. அப்போ போயிட்டு இருக்கும்போது இடையில கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ ஃபுட்டேஜ் எடுப்பேன். அதுக்கப்புறம் மேக்கிங் பண்ணும்போது ஒன்றா வந்து நம்ம இதில் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா. அதை வந்து பண்ணிகிட்டு இருக்கும்போது எல்லா விஷயமும் நம்மக்கிட்ட வந்து உங்ககிட்ட நான் சொல்லிகிட்ருக்கேன். அதுதான் விஷயம். மேக்ஸிமம் இப்போ வெயிட் பண்ணுவோம், ஏன்னா எனக்கு தெரியல. அதுக்கப்புறமா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவிங் ஆகும்போது தான் ரீசெண்டாக இந்த ஹெல்மெட் வாங்கும்போது அதுக்கப்புறமா ரொம்ப நாள் காணும் எனக்கு எப்படின்னா போகும்போது நம்மளும் ரைடிங் ஜாக்கெட் போடணும், இது பண்ணணும் அதை பண்ணணும்னு சொல்லிட்டு சாப்பிட்டதால கொஞ்சம் இதாக இருக்குது. சீக்கிரம் சாப்பிட்டோன்னா நல்லா இதாகுது. அதுக்கப்புறம் இந்த ரைடிங் ஜாக்கெட் வாங்கணும் அப்படின்னு அப்புறம் இது பண்ணோடனே அப்புறம் வந்து போயிட்டு இது ஆஃபர்ஸில் பார்த்துட்டு அதுக்கு ரைடிங் ஜாக்கெட் போயிட்டு அடையார்கிட்ட போயிட்டு இந்த ரைடிங் ஜாக்கெட் வீடியோ நான் இதில் போட்டிருப்பேன், இதுலேயும் போட்டிருப்பேன், ப்ளஸ் ஏதாவது யூடியூப்லேயும் போட்டிருப்பேன், இன்ஸ்டாகிராம்லேயும் போட்டிருப்பேன். ஓகேங்களா. அதெல்லாம் நான் பார்த்தோன்னே இந்த ரைடிங் ஜாக்கெட் பார்த்தீங்கன்னா 4,500 நினைக்கிறேன் கரெக்டாக. ரைடிங் ஜாக்கெட் மட்டும் 4,500, இது வந்து 2,500, இந்த க்ளவுஸ் மட்டும் 2,500. அதுக்கப்புறம் இதை வாங்கினேன். அதுக்கப்புறம் இதுக்கு மேட்சாக இதாக ஹெல்மெட் வாங்கினேன். அதுக்கப்புறம் இன்னும் ஷூஸ் எதுவும் வாங்கல, இன்னும் வந்து நம்ம பேண்ட்டும் வாங்கல, அது கொஞ்சம் வாங்கிடுவேன் கூடிய சீக்கிரத்தில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வாங்கிட்ட பிறகு அதுக்கு முன்னாடி iPhone 16 Pro இப்போ அதில் தான் நீங்கள் ஃபுட்டேஜ் வந்து பார்த்துட்ருக்கீங்க. அதெல்லாம் நான் வந்து எல்லாமே வாங்கியிருக்கேன், அதில் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா. அதனால் அது இது பண்ணோடனே ஓரளவுக்கு கொஞ்சம் க்ரோ ஆச்சு. அதுக்கப்புறம் எல்லாமே வாங்கிட்டேன். ஆனால் இதில் என்ன விஷயம்னா போன வருஷம் 24 இப்போ 25 முடிய போகுது. அப்பத்துலேருந்து ஒரு பாண்டிச்சேரி ட்ரிப்பு போகிறோன்னு சொல்லிட்டு இன்னும் கூட எனக்கு டைம் கிடைக்கலங்க. சீரியஸாக அது எப்போ போகணும்னு தெரில. இந்த வருஷத்துக்குள்ளே போகணும். இன்னும் 4 நாள் இருக்குது. மேக்ஸிமம் எப்படி வேணால் மாறலாம், போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, போகாமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. டெஃபினெட்லி நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா. அதனால இந்த ஒரு வீடியோ நம்ம பேசி அப்லோட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு தான் லாங் வீடியோ வந்திருக்கேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஷார்ட்ஸில் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக வந்துடும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் அந்த ட்ரிப்பு ஸ்டக்கில் ஒரு 2 வருஷமாக நிற்கிது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டைக்காக நிற்கிது. அதுக்கப்புறம் இந்த ரைடிங் ஜாக்கெட் எல்லாம் போட்டு எல்லாம் மேக்கிங் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க, அதெல்லாம் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஐஃபோனையும் வந்து இது பண்ணி வீடியோலாம் போட்டு கரெக்டாக போயிட்டுருக்கு லைஃப், எந்த பிரச்சனையும் கிடையாது. அதுக்கப்புறம் என்ன செய்யுசா மேரேஜா அப்படிலாம் யோசிக்காதீங்க. என்னன்னா மேரேஜ் ஒரு 2 இயர்ஸ் ஆகும், 2-3 இயர்ஸ் கூட ஆகும். ஏன்னா கொஞ்சம் செட்டில் ஆகணும்ல. இப்போ எல்லாமே நான் 0ல் இருக்கேன். ஏன்னா எனக்கு குவாலிஃபிகேஷனும் அந்தளவுக்கு கிடையாது. நான் 10th தான் படித்தேன். இப்போ சொல்ல போனால் 10th ஃபெயில் நான். ஓகேங்களா. 10th ஃபெயில். அதுக்கப்புறம் போகல. நான் கரெக்டாக 2014 இப்போ வரைக்கும் நான் ஒர்க் தான் பண்ணிட்டு இருக்கேன். சப்போர்ட்லாம் அதுவும் கிடையாது. நான் வேலைக்கு போகும் வருவேன், என் வேலை நான் அதை பார்த்துட்டு இது பண்ணிட்டு இருப்பேன். இந்த ஃபீல்டுக்குள்ளே 23 வந்தேன். நான் இந்த கண்டென்ட் கிரியேட்டரோ இல்லை வீடியோ வந்து கண்டென்ட் மேக் பண்ணுறதோ ஷார்ட்ஸ் எடுக்கிறதோ இது பண்ணுறதோ அது வந்து 23 நான் வந்திருக்கேன். பட் இப்போ அதில் தான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கேன். எல்லாமே ஒரு கண்டென்ட்டாக தான் பார்ப்பேன் நான். அதனால் நமக்கு ஒரு ஆர்வம் சரி வந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே இதில் இருந்ததுனால கரெக்டாக இதுலேயே நம்ம மேக்கிங் பண்ணி கரெக்டாக பண்ணிகிட்ருக்கோம். இருந்தாலும் எப்படி சொல்கிறதுனா க்ரோ ஆகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். அப்படின்னா சொல்ல போனால் தான் உண்மை. ஏன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஏதோ பண்ணுவேன். அந்தமாரி பண்ணதான் அந்த கண்டினியூ இருக்குது. அதுக்கப்புறம் எனக்கே தெரியும் நம்மளை நம்பி நம்ம வீடியோ பார்த்துட்டு இது பண்ணும்போது டெக்ஸ்ட் பண்ணும்போது அந்த எப்படி சொல்கிறதுனா அந்த 4 மில்லியன் ஒரு வியூஸ் வச்சுன்னு சொன்னோம். அது கீழே பார்த்தா நிறைய பேட் கமெண்ட் இருக்கும். இவங்க போலீஸ் சீட்டை போட்டு விடுங்க அப்படி சொல்லி ஃபேமிலி பற்றிலாம் திட்டி வச்சுருப்பாங்க. ஏதோ ஒரு கமெண்ட் இஷ்டத்துக்கு அடிச்சு விடுவானுங்க. நம்ம அதெல்லாம் ஆஃப் பண்ண மாட்டோம். அதேமாரி அந்த 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 வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ போட்டு
என் வீடியோவை ஒரு 4 பேர் இல்லை 7 பேர் 6 பேர்கிட்ட அவனோட யூடியூப் சேனலில் போட்டு அவன் வந்து வியூஸ் எடுத்துக்கிட்டான். இதெல்லாம் பரவாயில்ல, ஏதோ ஒன்று எடுக்கிறீங்கல்ல, அது வரைக்கும் சந்தோஷம் எனக்கு. என்னால் வந்து பிழைக்கிறீங்கல்ல, அந்த ஒரு விஷயம் எனக்கு வந்து சந்தோஷம். ஏன்னா கொஞ்சம் பெருமையாக இருக்குல்ல, என்னால் நீங்கள் பிழைக்கிறீங்க அப்படின்னும் போது சந்தோஷமா இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும், சதீஷை பொறுத்த வரைக்கும் 4 பேர் வந்து வாழ்ந்தான்றது தான் விஷயமே. என்னால் ஒரு அழிஞ்சான்றது எனக்கு வேண்டாம், புரியுதுங்களா? அந்த ஒரு விஷயத்துக்கு தான் நான் போராடிட்டு இருக்கேன். டெஃபினெட்லி எல்லாருமே ஓரளவுக்கு நல்லா மூவ் ஆன் பண்ணி தான் போயிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் நம்ம சொல்ல வேண்டிய கடமைக்கு நான் அவங்ககிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இப்போ நான் வந்து கரண்ட்டில் பண்ணிட்டு இருக்கேன். இதில் வந்து டைமிங் வந்து ஷெட்யூல் எப்படின்றத நான் சொல்லிடுறேன், ஓகேங்களா? மார்னிங் கரெக்டாக ஒரு 6 o'clock இது வந்து ரேபிடோ ஸ்டார்ட் பண்ணுவேன். 6 o'clock இருந்து ஈவினிங் 5 o'clock வரைக்கும் நான் வந்து ட்ரைவ் பண்ணுவேன், ஓகேங்களா? சாப்பிட்டதால தூக்கம் வர்றதால அது ஏப்பம் வந்துட்டே இருக்கு, எப்படின்னு தெரியல. எப்படின்னா கரெக்டாக 6 o'clock ஸ்டார்ட் பண்ணுவேன். 6 o'clock ஸ்டார்ட் பண்ணி ஈவினிங் 5 o'clock வரைக்கும் நான் வந்து ட்ரைவ் பண்ணுவேன், ஓகேங்களா? ட்ரைவ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு ஒரு 6:30 7 o'clock கிட்டே வீட்டுக்கு வந்துடுவேன். வீட்டுக்கு வந்துட்டு சமைச்சிட்டு டிஃபன் மட்டும் நைட் சமைச்சிட்டு சாப்பிட்டுட்டு ஒரு 8:30 9 o'clock போல் நான் தூங்கிடுவேன். மறுபடியும் ஷெட்யூல் மறுபடியும் 5 o'clock எழுந்திரிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு மறுபடியும் 6 o'clock சாப்பிட்டேன். அப்படி தான் வந்து ரொட்டேஷன் பண்ணிட்டு இருந்தேன். ஜெப்டோவில் போகும்போது 2 days ஒன்ஸ் தான் நான் வீட்டுக்கே வருவேன். ஏன்னா ஜெப்டோவில் அங்கேயே ஸ்டோர் இருக்கும், நான் அங்கேயே படுத்துட்டு அங்கேயே இது பண்ணி நல்லா எஃபெக்ட் போட்டேன். இது நமக்கு ஸ்டோர்லாம் கிடையாது, ரேபிடோவில் ஸ்டோர்லாம் எதுவுமே இல்லை. இது வந்து நார்மல், இப்படிலாம் போகலாம், எப்போனாலும் எப்போ இது பண்ணி இப்போ நம்ம ஆன் பண்ணி ஓட்டலாம், பிரச்சனையே இல்லை. ஏன்னா உங்களுக்கு சாம்பிள் ஒரு இது காமிக்கிறேன். எப்படின்னா இப்போ ரேபிடோ ஆன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, வெயிட் பண்ண நான் லைவாகவே காமிக்கிறேன். ஆர்டர்ஸ் எப்படி வரும்ன்றதை இதுலேயே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எதனா ஒரு விஷயம் போகும்போது தான் இவங்க லோட் ஆகிட்டே இருப்பாங்க. ஆன் ஆயிடுச்சு, மேக்ஸிமம் தெரியும் நினைக்கிறேன். இப்போ உங்கள் இதுலேயே ஆன் பண்ணுறேன். அதில் எதனா ஒன்று வரும். ஓகே, இப்போ நம்ம வந்து ஆன் பண்ணிட்டோம், தெரியுதுங்களா? ஆன் டியூட்டின்னு காமிக்கும். ஃபஸ்ட்டு ஆஃப் டியூட்டியில் இருந்திருக்கும், ஆன் டியூட்டி நான் காமிக்கிறேன். மேக்ஸிமம் இப்போ நம்ம வீடியோ பேசிகிட்டே இருக்கும்போது ஆர்டர் வருதா இல்லையான்னு இன்னைக்கு காலில் இருந்து போடல, எனக்கு வீட்டில் தான் இருந்தோம், ஓகே, 0 தான் இருந்தோம். பாருங்கள், ஆன் பண்ண உடனே ஆர்டர் வருது. இதுதான் சென்னேரி குப்பம்னு நினைக்கிறேன், ஓகேங்களா? பார்சல் ஆர்டரு ஆன் பண்ண உடனே வருது பாருங்கள் ஆர்டர். ஏன்னா நம்ம ஏரியாவில் அடிக்கும் ஆர்டர் வரும், ஓகேங்களா? ஆன் பண்ண உடனே வருது ஆர்டரு. நான் கூட வராதுன்னு நினச்சேன், டெஃபினெட்லி ஆர்டர் வருது. இப்படி தான் வீட்டில் ஆன் பண்ணிட்டு இது பண்ணோடனே நல்லா நம்ம கொடுக்கும். ஆனால் இதில் ரேபிடோ பொறுத்த வரைக்கும் கமிஷன் வந்து பேஸ் பண்ணுவோம். கமிஷன் எப்படின்னா வீக்லி அவனுக்கு ஒரு 500 கொடுக்குற மாதிரி இருக்கும். இது ஒரு ஆர்டர் வந்துகிட்டே இருக்குது. எப்படின்னா 500 கொடுக்குற மாதிரி எப்படி இருக்கும்னா, நம்ம ஃபஸ்ட்டு வந்து 0 கமிஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நான் அதையும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். இந்த போட்டிருக்கான் பாருங்கள், சப்ஸ்கிரைப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் போட்டிருக்கான், ஓகேங்களா? அதிலே பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு 3 நாளைக்கு ரொம்ப பெருசாலாம் இல்லை, 0 கமிஷன் போட்டுலாம் ஏமாற்றுவானுங்க. இருந்தாலும் இப்போ என்னோட நிலைமைக்கு இதுதான் ஓட்டுற மாதிரி இருக்கும். இது பாருங்கள், 300 ரூபாயிலேருந்து 379 கிட்டே ஏற்றி விட்டாங்க. இதை நான் ரீசார்ஜ் பண்ணி தனியாக வேறு ஒரு 200 வேறு நான் வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும். இது ரொம்ப ஸ்ட்ரகிள். இப்போ ஏற்றி வேறு விட்டுருக்கான், லைட்டாக ப்ரெஷர் ஆகுது கேட்டாங்க ஏற்றினான்ற மாதிரி. அதனால் இது பண்ணுறதால உங்களுக்கு ப்ரூஃபாகவே காமிச்சிட்டு ஆன் பண்ணோடனே ஆர்டர் இருந்துச்சு. இருந்தாலும் நம்ம ஆஃப் பண்ணி வச்சிடலாம், ஏன்னா நம்ம போகிறது இல்லை, நம்ம வீடியோ பேசணும், ஓகேங்களா? உங்கள் எதிரியே நான் ஆஃப் பண்ணிடுறேன். பாருங்கள், இது எக்ஸ்ட்ரா இன்னிங்ஸ்லாம் கொடுப்பான், இருந்தாலும் ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, ஆஃப் பண்ணியாச்சா? அவ்வளோதான். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த இதுதான் வந்து இவங்க தான் அம்மா, ஓகேங்களா? எங்கள் அம்மா பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் ஃபேமிலி ஃபோட்டோலாம் அப்புறம் காமிக்கிறேன். இது நான் எப்பயும் போல ஃபோனை மறுபடியும் அங்கேயே வச்சுருவோம். ஏன்னா இந்த ஃபோனில் தான் காமிச்சேன்ல, அந்த ஃபோனில் தான் வீடியோ ஃபுட்டேஜ்லாம் பயங்கரமாக எடுப்பேன். இந்த ஃபோன் வந்து அதுலேருந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிறேன். பட் இருந்தாலும் பரவாயில்ல. இதில் ஒரு எப்படி சொல்கிறதுனா, இது ஸ்டூல்லாம் கிடையாது, இது ஒரு பெஞ்ச் மாரி. இதில் ஜஸ்ட் ஒரு எப்படி சொல்கிறதுனா, ஒரு 5 நிமிட்டு, அதாவது 5 நிமிட்ஸ் 10 நிமிட்ஸ்லாம் ஓகே, கரெக்டாக நம்ம உட்காந்து பேசுகிறோம். அதில் நம்ம கண்டினியூஸாக எனக்கு தெரிஞ்சு அதிகமாக போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு 20 நிமிட்ஸ் மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் அப்படி பேசுகிறதால நம்மளால் எதுவுமே இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியல, ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ 26 போயிடலாம். நான் 23, 24, 25 கிட்டே நான் எல்லாமே சொல்லிட்டேன். இப்போ வந்து 26 போகும்போது என்னென்னா, 26ல் என்ன பண்ண போனால்
மேக்ஸிமம் 1ஆம் தேதி விட்டுருங்க. 1ஆம் தேதி எல்லாமே பிஸியாக இருப்பீங்க, எல்லாமே மேற்கொண்டாடல ஒரு இதில் விஜாலத்தில் இருக்கிறதால அது அப்படியே போயிடுவீங்க. ஓகேங்களா? அதனால் நம்ம என்ன தான் பண்ணாலும் க்ரோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, நான் சொல்ல மாட்டேன். நம்ம வேலையை நம்ம செய்ய போகிறோம், அவ்வளோதான். நம்ம அந்த டைம் ஃபுட்டேஜ் எடுத்து போட போகிறோம். அது என்னைக்காக இருந்தாலும் நமக்கு கிடைக்குன்ற ஒரு அங்கீகாரம் இருக்குது. அதனால் நம்பி நம்ம வேலையை நான் பார்த்துட்டே இருக்கணும். ஓகேங்களா? மேக்ஸிமம் நான் ஒரு ஷெட்யூல் எடுத்துருக்கேன். அந்த ஷெட்யூல் எக்ஸ்பிளேஷன் பண்ண தான் நான் வந்திருக்கேன் எக்ஸ்பிளைன் கொடுக்க. பட் என்னன்னா வீக்லி மொத்தம் 7 days இருக்குது. மந்த்லி கரெக்டாக 31 30 கிட்ட ஒரு மந்த்துக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஓகேங்களா? அதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படின்னா நமக்கு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எப்படின்னா மார்னிங் வந்து கரெக்டாக ஒரு 9 o'clock வச்சுக்கலாமே. 9 o'clock ஒரு ஷார்ட்ஸ், அதுக்கப்புறம் ஈவினிங் 3 o'clock லென்த் வீடியோ, ஒரு 4 நிமிஷம் 5 நிமிஷம் லென்த் வீடியோ அப்லோடிங். ஓகேவா? வீக்லி 7 ஷார்ட்ஸ் டெய்லி, அதுக்கப்புறம் லாங் வீடியோஸ் ஒரு 4 வீடியோஸ். எப்படின்னா மண்டே எடுக்கிறோமா, மண்டே வந்து மார்னிங் 9 o'clock ஒரு ஷார்ட்ஸ் போடுறோம், 3 o'clock லாங் வீடியோ ஒன்று போடுறோம். அதுக்கப்புறம் மறுநாள் வரும்போது அதுக்கப்புறம் மறுநாள் அப்படியே எக்ஸ்ட்ரா வரும்போது நம்ம வந்து அது டேஸ் வைஸ் நம்ம ஒரே டைமிங்கை மெயின்டைன் பண்ணலாம், இல்லை அடுத்தடுத்த டைமிங்கை நம்ம வந்து மெயின்டைன் பண்ணலாம். ஓகேங்களா? எப்படி வேணால் மெயின்டைன் பண்ணிட்டு நம்ம போகலாம். ஓகேங்களா? அதனால் பிரச்சனை கிடையாது. அந்தமாரி இது பண்ணும்போது டைமிங் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி நம்ம 1 week வந்து இப்படி பண்ணோம். மண்டேலேருந்து சண்டே வரைக்கும் மார்னிங் 9 o'clockலேருந்து 3 o'clock வந்து 3 o'clock லாங் வீடியோ, 9 o'clockன்றது வந்து ஷார்ட்ஸ் வீடியோ வந்து அப்லோட் பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீக் செகண்ட் வீக்லேருந்து என்ன பண்ணோம்னா அதுலேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஆஃப்டர்நூன் குட் ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2 o'clock ஒரு வீடியோ அப்லோட் பண்ணி பார்க்கணும் ஷார்ட்ஸு. அதுக்கப்புறம் நைட்டு 10 o'clock வந்து ஒரு லென்த் வீடியோ அப்லோட் பண்ணி பார்க்கணும். அப்படி வந்து ஒரு 1 week நம்ம கண்டினியூஸாக அப்படி வந்து அதில் வந்து ஒரு 3 videos அப்படின்ற மாதிரி நம்ம கண்டினியூ பண்ணுவோம். அதுக்கப்புறம் தேர்ட் வீக்கில் பார்த்தீங்கன்னா அந்த 2 o'clock இருக்கிறத 3 o'clock மாற்றிடணும் ஷார்ட்ஸை. 3 o'clock வந்து ஷார்ட்ஸ் ஒரு டைமிங் நம்ம போட ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் லென்த் வீடியோ பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒரு 6 o'clock போட ஆரம்பிச்சிடலாம். எப்படின்னா நம்ம ஷெட்யூலை மாற்றினா மட்டும்தான் எந்த டைம் போகுது, எந்த டைம் நமக்கு ரீச் வருன்றது நமக்கு தெரியும். அந்த வேலையை செஞ்சால் மட்டும்தான் எனக்கு தெரியும். இவ்வளோ நாள் நான் க்ரோ இல்லை அது இல்லைன்னு சொல்லிட்டு இருப்பேன். அப்போ தான் யோசிச்சேன், நீ அந்த வேலையை செஞ்சியா, முதல்ல செஞ்சால் தானே உனக்கு என்ன இதுன்றது தெரியும் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சது அப்போ தான். அதுக்கப்புறம் தெரிஞ்ச உடனே தான் நான் வந்து சரி இப்போ நம்ம எல்லாத்தையும் சொல்லிட்டு நம்ம பண்ணுவோமே, சொல்லிட்டு பண்ணும்போது எனக்காக இருந்தாலும் இந்த வீடியோ இப்போ ரீச் இல்லைனாலும் நான் ஒரு நாள் வளரும்போது அப்போ வந்து கொஞ்சம் ஒரு நல்லா இருக்கும்ல. அப்போவே சொன்னோம், நமக்கு ஒரு நம்பிக்கை, நம்ம மேலே நம்பிக்கை வச்சு நம்ம முன்னேறி இருக்கோம்னா பெரிய விஷயம் தானே, சப்போர்ட் இல்லாமல் வரோம்ல அப்படின்னோடனே அது கொஞ்சம் நம்ம பெருமையாக இருக்குன்றதோ எல்லாமே உங்ககிட்ட நான் சொல்கிறேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் லாஸ்ட் வீக் இருக்கும்ல, 4th week இருக்கும்போது அப்போ என்ன பண்ணோம்னா கரெக்டாக 2 o'clock அப்லோட் பண்ணணும். ஓகேங்களா? எப்படின்னா குட் ஆஃப்டர்நூன் அதிகமாக 2 o'clock வந்து ஒரு ஷார்ட்ஸ் போட்டுட்டு ஈவினிங் வேணாம், அதுக்கப்புறம் நைட்டு ஒரு 11 o'clock மேலே ஒரு லென்த் வீடியோ பேசி கொஞ்சம் அப்லோட் பண்ணுற மாதிரி. அதுக்கப்புறம் அப்படியே இது பண்ணி மெயின்டைன் பண்ணலாம். அதேமாரி ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஷார்ட்ஸ் நம்ம பேசுகிற மாதிரி இருக்கணும். மீதி வந்து 4 ஷார்ட்ஸ் வந்து நம்ம எங்கன்னா ட்ராவல் போகிறதோ இது பண்ணுறதோ அது இது பண்ணி எக்ஸ்பிரஷன் கொடுக்குற மாதிரி இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? இதுதான் வந்து நம்ம வந்து 2026 பண்ண போகிற பிளானிங். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ட்ரிப்பை பற்றி என்ன இதுன்றது சொல்லிடுறேன். ட்ரிப்பு வந்து எப்படி செலவு பண்ணுவோன்றதையும் நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த மாதிரி கிளிப்பிங்கில் தூக்கிடுவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இடையிலே 2-3 வாட்டி ஆயிடுச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2026 ஒரு 4 ட்ரிப்போ 3 ட்ரிப்போ நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். அந்த ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் பாண்டிச்சேரி போகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ராமேஸ்வரம் போகிற பிளான் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் வந்து போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா தம்பிங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறதால மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 பேராவது போய் கொஞ்சம் பார்த்தா தான் கொஞ்சமாவது கொஞ்சம் எனக்கு மனசாகும். ஏன்னா நான் பணம் சம்பாதிக்கிறதுக்கோ நான் வரல, எனக்கு ஒரு டேலண்ட் இருக்குது, அதை நான் சோஷியல் மீடியாவில் காமிக்கிறேன், அவ்வளோதான் விஷயம். அதனால் எப்படி இருந்தாலும் என்றைக்காக இருந்தாலும் க்ரோ ஆகின்ற ஒரு நம்பிக்கை உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது. ஓகேங்களா? அது அந்த ஒரு நம்பிக்கையில் தான் நான் கான்ஃபிடென்ட்டாக உட்காந்து இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கேன். சரிங்களா? மற்றபடி வேறு எதுவும் இந்த வீடியோ ரீச் ஆகுதோ அது எனக்கு தெரியல. இருந்தாலும் நம்ம ஃபேமிலிக்கிட்ட சொல்கிறோம், அதனால் எக்ஸ்பிளேஷன் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? மேக்ஸிமம் ஓரளவுக்கு நல்லா நான் சொல்லியிருப்பேன் நான் நம்புகிறேன். பட் இருந்தாலும் இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம் நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கும் இடையில இது எடிட்டிங் பண்ணி போகிறதுக்கே ஒரு 1 hour கிட்ட ஆகிடும். இருந்தாலும் நான் நெக்ஸ்ட்டு இது வந்து பார்ட் 1 கூட வச்சுக்கேன். பார்ட் 2ல் நான் வந்து தெளிவாக நான் எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறேன். ஓகேங்களா? என்னோட யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சேஃபாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. எல்லாருக்கும் பை. எப்பயும் போலுக பார்த்துங்க. இதுக்கப்புறம் என்ன அடுத்தடுத்த வீடியோ பார்க்கலாம். மேக்ஸிமம் வந்து 24 ஐட்டை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஓகேங்களா? எல்லாருக்கும் பை. பார்க்கலாம்.